அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் 7 பங்கு மாற்றகம் அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதோட தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பங்கு மாற்றத்தோட இயல்பு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, பங்கு மாற்றகம் அறிமுகம் பார்த்தோம், தோற்றம் வளர்ச்சி பார்த்தோம், அதோட பங்கு மாற்றத்துடைய பொருள் பார்த்தோம், பங்கு மாற்றத்துடைய வரைவிலக்கணம், பங்கு மாற்றத்துடைய பணிகள். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பங்கு மாற்றத்துடைய இயல்புகள். ஓகே, அல்லது குணாதிசயங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருப்ப இயல்புகள், குணாதிசயங்கள், தன்மைகள். இந்த 3க்கும் கொஸ்டின் கேட்டிருந்தாலும் இதுதான் ஆன்சர். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்திரங்களுக்கான சந்தை, இங்கிலீஷில் மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பங்கு வர்த்தனை என்பது ஒரு சந்தை. இது பெருநிறுவனங்கள், அரசு மற்றும் அரசுக்கு இணையான நிறுவனங்கள் ஆகியவற்றின் பத்திரங்கள் வாங்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. நம்ம ஏற்கனவே தெரியும் பங்கு மாற்றத்து அப்படிங்கிற என்ன நினைக்கிறாங்க, அதில் வந்துட்டு நிதி பத்திரங்கள். ஓகே, இந்த பங்குகளை வாங்குறது விற்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதில் யாருடைய அந்த பத்திரங்களை வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெருநிறுவனங்கள், அரசு மற்றும் அரசுக்கு இணையான இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, பங்குகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய உண்டான இடமா வந்து பங்கு மாற்றம் வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இரண்டாவது மறு விற்பனை பத்திரங்களுக்கான சந்தை. ஓகே, டீல்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நிறுவனங்களால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள் மற்றும் பத்திரங்கள் விற்பனையில் இது ஈடுபடுகிறது. என்ன அர்த்தம்? ஏற்கனவே வெளியிடப்பட்டனா நம்ம பார்த்துருப்போம்ல, முதல்நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்லிட்டு. முதல்நிலை சந்தையில் யாராவது ஒருத்தவங்க, ஒரு குறிப்பிட்ட நபர், அந்த 4 வகையான பணங்கள் பார்த்தோம்ல, வெளியீட்டுடைய முறைகள், அதாவது விண்ணப்பம், ஒதுக்கீடு, முதல் அழைப்பு, இரண்டாம் அழைப்பு சொல்லிட்டு, இதில் ஏதாவது ஒரு தொகை அவங்க கட்டாமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி அந்த பங்குகளை வாங்கி என்ன பண்ணுவோம், மறு விற்பனை செய்வோம், வேறொரு நபருக்கு மறு விற்பனை செய்வோம். ஓகே, அந்த வாங்குகிற பேர் என்ன சொல்லுவோம், நம்ம ஒருப்பிழப்பு, இங்கிலீஷில் ஃபர்ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதல்நிலை சந்தையில் வாங்கி என்ன பண்ணுறாங்க, மறு விற்பனை இங்கே வந்து செய்கிறாங்க. ஓகே, சுருங்கக்கூறின் இது ஏற்கனவே வெளியிடப்பட்ட அல்லது மறு விற்பனை பத்திரங்களை கையாள்கிறது. எனவே இது இரண்டாம் சந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, என்ன சொல்கிறாங்களா, இரண்டாம் சந்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்? ஏற்கனவே வந்து அந்த முதல்நிலை சந்தையில் வெளியிடப்பட்ட அதே வாங்கி நம்ம பண்ணுறோம், திருப்பி நம்ம மறு விற்பனை செய்கிறனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, மூன்றாவது பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல், ரெகுலேட் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வர்த்தகத்துடைய பத்திரங்களை வந்து ஒழுங்குமுறையாக எந்தவித இடர்பாடுகள், சீட்டிங் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணுற விற்பனை செய்கிறதுக்காக ஏற்படுத்தினாங்க சொல்லி பார்த்தோம். ஓகே, என்ன பண்ணுறாங்க, இதில் வந்துட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஓகே, கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் விதிக்கிறது மூலமாக என்ன கிடைக்கிது, நமக்கு ஒழுங்குமுறையான ஒரு வியாபார நடவடிக்கைகள் வந்து நம்ம பங்கு மாற்றத்தில் வந்து நடந்துகிட்ருக்குது. ஓகேவா, அதுதான் இதில் சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்போ தியரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க பாருங்கள். பங்கு மாற்றகம் அதன் சொந்த கணக்கில் எந்த பத்திரங்களை வாங்குவதோ விற்பதோ இல்லை. பத்திர வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் பங்கு மாற்றக உறுப்பினர்கள் மற்றும் தரகர்கள் ஆகியோர் பத்திரங்களை வர்த்தகம் செய்வதற்கு தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை அது வழங்குகிறது. சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான வர்த்தகத்தை உறுதி செய்வதற்காக வர்த்தக நடவடிக்கைகள் பங்கு மாற்றகம் இது ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, பங்கு மாற்றகம் சொல்லி தனக்குன்னு எந்த ஒரு அக்கௌண்ட்லேயும் தன்னுடைய பெயர் என்ன பண்ணுறது வாங்க வைக்கக்கூடிய நடவடிக்கை கிடையாது. ஸோ அந்த உறுப்பினர்கள், தரகர் இருப்பாங்கள்ல, அவங்க ரீதியாக தான் என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க. சரிங்களா. அடுத்து நான்காவது பட்டியலிடப்பட்ட பத்திரங்களில் மட்டும் வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனுமதி அளித்தல், இங்கிலீஷில் அலோஸ் லீலிங் ஓன்லி இன் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். ஓகே, பத்திரம் அந்த பங்கு மாற்றத்தால் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் உள்ள செக்யூரிட்டிஸ் நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, இதை எடுத்தோன்னா பதிவு செய்யப்பட்ட லிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா பங்கு மாற்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்கள். சரிங்களா. அடுத்து உண்மையில் பங்கு மாற்றகம் அலுவல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் பத்திரங்களை மட்டுமே வாங்கி விற்க அனுமதிக்கிறது. பங்கு பரிவர்த்தனைகளில்
பட்டியலில் காணப்படாத பத்திரங்கள் பட்டியலிடப்படாத பத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்னா அவங்களும் குறிப்பிட்டிருப்பாங்க எந்தெந்த பத்திரங்களெல்லாம் அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்களோ அதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அதாவது வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய அந்த பட்டியலுக்கு கீழே பங்குகள் வராமல் இருக்குன்னு சொன்னால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து அத்தகைய பட்டியலிடப்படாத பத்திரங்கள் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய முடியாது. ஓகே, விற்பனை செய்ய மாட்டாங்க. ஓகே. 5வது உறுப்பினர்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஒன்லி த்ரோட் மெம்பர்ஸ். ஓகே, என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்த பங்கு மாற்றத்தால் மெம்பராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டுருக்கிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பங்கு மாற்றத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகை பத்திர நடவடிக்கைகளும் அதன் அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மூலம் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. என்ன அர்த்தம், பங்கு மாற்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள், ஓகே, ரிஜிஸ்டர் சொல்லுவாங்க, டீலர், பங்கு மாற்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நபர்களை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, டீலிங்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டுட்டு வந்துக்கிறாங்க. ஓகே. பங்குச்சந்தையில் வெளிநபர்கள் அல்லது நேரடி முதலீட்டாளர்கள் பங்கு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிப்பதில்லை. பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்க அல்லது விற்க அங்கீகரிக்கப்பட்ட தரகர்களை மட்டுமே நாட வேண்டும். என்ன அர்த்தம்னா பங்குச்சந்தைக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அங்கே பதிவு பெற்ற உறுப்பினர் இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு முடியும். ஓகே. மற்ற இருக்கக்கூடிய வெளிநபர்கள் என்ன பண்ணுறது, யாரையும் இந்த வியாபார நடவடிக்கைக்கு ஈடுபடுத்துறது கிடையாது. ஓகேவா? அடுத்து 6வது தனிநபர்களின் அமைப்பு, இங்கிலீஷில் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். என்ன அர்த்தம் சொன்னால் இது வந்து கூட்டாக, ஓகே, அதாவது கலெக்டிவ் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, 2 or more மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குழுக்களாக, ஓகே, தனிப்பட்ட நபர்களோ அல்லது குழுக்களாகவோ என்ன பண்ணுவாங்க, பதிவு செஞ்சுட்டு அந்த பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? 7வது மத்திய அரசின் அங்கீகாரம், ரியாக்னேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, மத்திய அரசாங்கத்தோட என்ன பண்ணுறாங்க வந்துட்டு பதிவு பெற்று முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க இயங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஓகே. 8வது விதிகளின்படி செயல்படுதல், ஒர்க்கிங் ஆஸ் பர் ரூல்ஸ். பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதில் ஆகிய பங்கு மாற்றகம் மற்றும் செபி வழிகாட்டுதலின்படி அவை கொண்டுள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளால் நிர்வகிக்கப்படுகிறது. ஓகே, இங்கே என்ன அர்த்தம்னா இங்கே விதிகள் படி என்ன பண்ணுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பங்கு மாற்றகம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்களுடைய சரி, அப்புறம் செபி, இந்த ரெண்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க வந்துட்டு முழுக்க இயங்கிட்டு வர்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம குறிப்பிட்ட இடம், ஸ்பெஷல் லொக்கேஷன், அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் பங்குச்சந்தைக்கு தினசரி வருகை தந்து 1 கோடி வணிக நடவடிக்கையில் ஈடுபடும். என்ன பண்ணுறாங்க, பங்குச்சந்தை கூட குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் பங்குச்சந்தைக்கு தினசரி வருகை தந்து 1 கோடி வணிக நடவடிக்கைகள் ஈடுபடும் ஒரு குறிப்பிட்ட சந்தை பகுதி தான் பங்கு மாற்றம் எனப்படுகிறது. என்ன அர்த்தம்னா இதில் நடக்கக்கூடிய ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று கூடுறாங்க. ஓகே, ஒன்று கூடி அதை என்ன பண்ணாங்க, மின்னணு பட்டியல் ரீதியாக அப்படி விலை புள்ளிகள், ஓகே, அதை என்ன பண்ணுறாங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு பங்குகளை வாங்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மின்னணு பலகைகளில் வெவ்வேறு வகையாக வணிக பத்திரங்களின் விலைகள் காண்பிக்கப்படுகின்றன. பங்குச்சந்தையில் வேலை நேரம் முடிந்தவுடன் சந்தை மூடப்படுகிறது. அனைத்து செயல்பாடுகளும் கணினிகள் மற்றும் மின்னணு முகமைகள் மூலம் நடத்தப்படுகிறது. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே அந்த எலக்ட்ரானிக் ஓரியன்ஸோட கம்ப்யூட்டர் எய்ட்ஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஈஸியாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எளிதாக வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து 10வது நிதி அளவீடுகள், ஓகே, ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பங்குச்சந்தைகள் நிதி அளவீடுகள் ஆகவும் மற்றும் இந்திய தேசிய பொருளாதாரத்தில் அடையாளமாகவும் இருக்கிறது. சரியா? அது வந்து ஷேர் மார்க்கெட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நேஷ்னல் க்ரோத், ஓகே, நம்மளுடைய தேசிய அந்த அளவீடுகள், வளர்ச்சி அளவீடுகள் சரி, பொருளாதாரத்துடைய அளவீடு என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு தான் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே, இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.